திருச்சிற்றம்பலம். அண்டமும் பிண்டமும், அதாவது அண்டம் என்பது உலகம், பிண்டம் என்பது உடம்பு. பிண்டம் உயிருக்கு உடம்பு, அண்டம் இறைவனுக்கு உடம்பு. அதனால அண்டம் போல பிண்டமும் பிண்டம் போல அண்டமும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அண்டத்துல இருக்கக்கூடிய தேவர்களுக்கு சூரபத்மன், சிங்கமுகன், தாருகன் இவங்கெல்லாம் இந்த அசுரர்களால துன்பம் ஏற்பட்டுச்சு தேவர்களுக்கு. பிண்டத்தில் இருக்க உயிர்களுக்கு ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களாலையும் துன்பம் ஏற்படுது. தேவர்கள் இறைவனை நோக்கி தவம் செஞ்சாங்க. இறைவன் அசுரரை அழித்து அமரரை வாழ்விச்சாரு. உயிர்கள் இறைவனை நோக்கி தவம் செஞ்சா அந்த மும்மலங்களும் அழிஞ்சு போயிடும், முக்தியாகிய பெரு வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குன்னு பாருங்க. இப்போ அண்டத்தில் 14 உலகங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பிண்டத்துலேயும் 14 உலகங்கள் இருக்கான்னா இருக்கு. அதாவது அண்டத்தில் இருக்கிற உலகங்கள் அதலம், விதலம், நிதலம், சுதலம், மகாதலம், ரசாதலம், தலாதலம், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை நம்ம பிண்டத்தில் காமிக்கிறாங்க பாருங்க. அகப்பாதம், புறப்பாதம், பரடு அப்படின்னு இந்த கணுக்காலையும் அந்த பாதத்தையும் இணைக்கக்கூடிய பகுதியாம். அப்புறம் கணுக்கால், முழங்கால், தொடை, இடை, கொப்புள், வயிறு, இருதயம், தோல், கழுத்து, புருவநடு, தலை. அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்கு. திருச்சிற்றம்பலம்.